கிறிஸ்துவில் பிரியமான உடன் விசுவாசிகளே, முகநூல் வாயிலாக இந்த புதன்கிழமை மத்தியவார தொழுகையில் இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இந்த புதன்கிழமை மத்தியவார தொழுகைக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். இந்த புதன்கிழமை மத்தியவார தொழுகையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருநாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, மீண்டும் ஒரு மத்தியவார தொழுகையில் உம்முடைய பிள்ளைகளாக கூடி வரவா, உம்முடைய நல்ல நாமத்தை பாடி துதித்து ஆராதனை செய்யவா, உம்முடைய திருவார்த்தைகளை தியானிக்கவா, ஜெபிக்கவா கிடைத்த நல்ல வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆலயத்தில் வாசமாயிருப்போர் பாக்கியவான்கள், அவர்கள் எப்போதும் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பார்கள். ஆம் கர்த்தாவே, இந்த நாளில் இந்த மாலை பொழுதில் உம்முடைய ஆலயத்தில் வந்திருக்கிற உம்முடைய மக்களை ஆசீர்வதியும். முகநூல் வாயிலாக எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்கிற உம்முடைய மக்களை ஆசீர்வதியும் ஐயா. உம்முடைய வீட்டின் நன்மையினால எங்களை மகிழ பண்ணோம். கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் செலவிடுகிற இந்த நேரம் எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமும் விசேஷமுமான வேளையாயிருக்கட்டும் ஐயா. எங்களை மறைத்து உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 72வது பாடலை சேர்ந்து பாடுவோம்.
84வது பக்கத்தில் இருக்கிற மாலை ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றலாம். ஆண்டவரே, என் உதடுகளை தீரந்தருளும். கடவுளே, என்னை விடுவித்தருளும். மூன்றாவது சங்கீதத்திலே முதல் 12 வசனங்களை முறையாக நாம் வாசிப்போம். சங்கீதம் 33 முதல் 12 வசனங்களை முறையாக வாசிப்போம். நீதிமான்களே, கர்த்தரில் களிகூர்ந்து முழக்கமிடுங்கள். துதி செய்வது நேர்மையானவர்களுக்கு தகுந்தது. புதுப்பாட்டை பாடி அவரை துதியுங்கள். ஆனந்த சத்தத்தோடே வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். அவன் நீதி நியாயங்களில் பிரியப்படுகிறவர். பூமி கர்த்தரின் கிருபையால் நிறைந்திருக்கிறது. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்க்கிறார். ஆழத்தின் ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். அவர் சொல்ல ஆயிற்று, அவர் கட்டளையிட நிலை நின்றது. கர்த்தரின் ஆலோசனை நித்திய காலமாகவும் அவர் இருதயத்தின் எண்ணங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் நிலை நிற்கும். தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியமுள்ளது. நாம் அமர்ந்திருந்து இன்றைக்கான திருமறை பகுதியை வாசிக்க கேட்போம். இன்றைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் திருமறை பகுதி எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வரை உள்ள வசனங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 2 வசனங்கள் 14 முதல் 18 முடிய. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரக்கத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலம் எல்லாம் மரணபரியத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார்.
ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசிரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்பதே. இன்றைக்கான முதல் திருமறை பகுதி வாசித்து முடிந்தது. ஆண்டவரே எங்கள் மேல் இரங்கும். அப்படியே இன்றைக்காக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதி பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை உள்ள பகுதிகள். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோ, அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்பது இன்றைக்கான நற்செய்தி பகுதியும் வாசித்து முடிந்தது. ஆண்டவரே எங்கள் மேல் இரங்கும். பகுதிகளை வாசிக்க கேட்ட நாம் திரியேக கடவுளிடத்தில் நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தை நின்றவாறு பயபக்தியோடு அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின்படி பயபக்தியாய் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துக்கும் அல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உட்பவித்து கன்னிமரியாளிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோலிருந்து உயிர்த்தெழுந்தார். பருத்துக்கு ஏறி சர்வத்திற்கும் அல்ல பிதாவாகிய கடவுளின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் செய்திக்கு ஆயத்தமாக 298வது பாடல் புத்தகத்தில் 298 கிறிஸ்தின் ரத்தம் நீதியும் என் அலங்கார சால்வையும் என்ற பாடல். அதில் 4 சரணங்களை மட்டும் பாடுவோம். Amen.
நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் இந்த மத்திய வார தொழுகையிலே பங்கெடுக்கிற இணைந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ஆமென். ரோமர் நிருபத்திலிருந்து திருமறை பகுதிகளை நாம் தியானித்து வருகிறோம். ரோமர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை உள்ள வசனங்களை நாம் கடந்த வாரத்தில் தியானித்தோம். இன்றைக்கு 13ஆம் வசனத்திலிருந்து நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிறதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில் ஒருவனுடைய மரணத்தினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினால வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது என்பது. ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல கடவுளே, இந்த நாளில் உம்முடைய வசனத்தை கொண்டு நீர் எங்களுக்கு கற்றுத்தருகிற ஆவிக்குரிய உபதேசங்களை கருத்தோடு கவனத்தோடு கேட்டு கற்றுக்கொள்ளவும் கீழ்ப்படியவா, எங்கள் வாழ்க்கையில் அதை விசுவாசித்து சொந்தமாக்கவா ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது எப்போ? ஆதாம் பிறந்து எத்தனையோ தலைமுறைக்கு பிறகு மோசேயின் காலத்தில் தான் கொடுக்கப்பட்டது. பாவம் எப்போ வந்தது? ஆதாமின் காலத்திலேயே பாவம் வந்தாச்சு. பாவத்தின் சம்பளமாக மரணமும் எல்லாருக்கும் வந்தது. இங்க பவுல் ஒரு காரியத்தை சொல்லாரு. இந்த நியாயப்பிரமாணம் வந்த பிறகுதான் பாவம் எண்ணப்படுகிறது. ஒருவன் எத்தனை பாவம் செய்தான், இந்தந்த விஷயத்தில் பாவம் செய்தான் என்று இந்த கணக்கு பார்க்கறது இருக்கிற, இது நியாயப்பிரமாணத்துக்கு பிறகுதான் வந்தது. எப்படின்னா, முன்னால ஒரு பீரியடில் மதுபானம் குடிக்கிறது பாவம் என்று இருந்து. அப்போ நான் சின்ன பருவத்தில் இந்த மதுபானம் குடிக்கிறவங்கள ஊதி பிடிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நடந்து போகும்போதே ஊதி பிடிப்பாங்க. யாராவது குடித்து விட்டு சாலையில் வருகிறார்கள் என்றால் அவங்க போலீஸு கண்டா ஓடிடுவாங்க. அப்போது என்ன சட்டம் இருந்து, மதுபானம் குடிப்பதே தவறு. அதுக்கு பிறகு என்ன வந்தது? குடித்து விடலாம், ஆனால் குடித்து விட்டு பஸ் ஓட்டக்கூடாது. ட்ரங்கன் டிரைவிங் இஸ் பனிஷபிள். மற்றபடி குடிக்கலாம். என்ன அரசாங்கமே திறந்து குடிங்க, தீபாவளிக்கு லக்கு 500 கோடி. ஏன்னா கல்வி அறிவில் லக்கு இருக்கோ, வேலை வாய்ப்பில் லக்கு இருக்கோ இல்லையோ,
இந்த மதுபானம் விற்கிறதுல அரசாங்கமே லெக்கை நிர்ணயிக்கிறது. இந்த வருஷம் இதுக்காக இத்தனை கோடிக்கு வித்தே தீரணும். இப்போ என்ன ஆகுது, அந்த தவறு கணக்கிடப்படலை. எப்போ ஒரு காரியம் தவறு என்று ஒரு சட்டம் வருதோ அப்பந்தான் அதனுடைய கணக்கு வரும். எத்தனை பேர் இந்த சட்டத்தின்படி தண்டிக்கப்பட்டார்கள், குற்றவாளிகள் ஆனார்கள் என்று கணக்கெடுக்க முடியும். அதுக்கு முன்னால கணக்கெடுக்க முடியாது. ஒரு சட்டம் தேசத்தில் வரும்போது அந்த சட்டத்தை மீறுகிறவருடைய கணக்கை சொல்லலாம், அதுக்கு முன்னால கணக்கு வராது. அதுபோலத்தான் நியாயப்பிரமாணம் இந்தந்த வகையில் இந்தந்த பாவம் தேவனுக்கு விரோதமானதென்று ஆண்டவர் வெளிப்படுத்துறதுக்கு முன்னால பாவம் இருந்து அது கணக்கெடுக்கப்படலை. ஆனால் இப்போது பாவம் கணக்கிடப்படுகிறது. இந்தந்த கற்பனையின்படி இந்தந்த விஷயங்களில் நீ குற்றவாளி என்று கடவுள் நம்முடைய பாவத்தை எண்ணி கணக்கிட்டு நம்மை நியாயம் தீர்க்க முடியும். ஆனா மரணம் இருக்கு பாருங்க, ஆதாமிடத்திலிருந்தே எல்லாரையும் ஆண்டு கொண்டிருக்கிறது. ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு மனுஷன் ஆதாம் பாவம் செய்ததினால அவன் வழியாக தோன்றின மனித இனம் முழுவதும் பாவத்தில் விழுந்து மரணத்துக்கு ஆட்பட்டு கிடக்கிறது. ஆதாமை பற்றி இங்கே சொல்லும்போது ஆதாம் எல்லா மனிதர்களுக்கும் முதல் மனிதனாக இருக்கிறான். ஆதாம் முந்தின ஆதாம் பிந்தி வருகிற ஆதாமுக்கு அடையாளமாக இருக்கிறார். பவுல் சொல்லாரு, அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. ஆதாம் யார் என்றால் ஃபெடரல் ஹெட்ஷிப் ஆஃப் ஆடம். ஆதாம் எல்லாருக்கும் தகப்பனாகி பாவம் செய்த மனுக்குலத்துக்கு முதல் மனிதனாக தலையாக காட்சி அளிக்கிறார். ஆதாமின் மீறுதல், ஆதாம் வழியாக வந்த மரணம் எல்லா மனுஷரையும் ஆண்டு கொண்டது. ஆகையினால் ஆதாம் முதல் மனிதன். பாவம், பாவத்தினால் உண்டான மரணம் இவைகளுக்கு தலையாக இருக்கிறார். நியாயப்பிரமாணம் வருகிறதற்கு முன்பாகவும் ஆதாமின் சந்ததியார் அனைவரையும் மரணம் ஆட்கொண்டது. மரணத்திலிருந்து யாரும் தப்ப முடியல. ஆனால் பாவம் கணக்கிடப்படவில்லை. இப்ப நியாயப்பிரமாணம் வந்த பிறகு பாவம் எண்ணப்படுகிறது, கணக்கிடப்படுகிறது. அதே சமயம் மரணமும் எல்லாரையும் ஆண்டு கொள்கிறது. அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறாரு? பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதில்ல. எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. ஆங்கிலத்தில் கான்ட்ராஸ்டிவ் பேரலிசம் என்றால் வேறுபடுத்தி ஒப்பிடுதல் என்று அர்த்தம். ஆதாம் பாவம் செய்யும் மனிதர்களுக்கு எடுத்துக்காட்டாக முதல் மனிதனாக இருக்கிறார். ஆதாமின் வழியாக வந்தது தேவ கோபம், மரணம்.
இதற்கு எதிர்மறையாக இயேசு கிறிஸ்து இங்கே காட்டப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கடவுளுடைய கிருபை நமக்கு ஈவாக தரப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும், தேவ கிருபை ஆண்டவர் நமக்கு தருகிற பரிசு. இட்ஸ் a gift. கிருபை என்பது நாம் விலை கொடுத்து வாங்க முடியாது, நம்ம புண்ணியத்தினால சம்பாதிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு வருகிற கிருபை என்பது கடவுள் நமக்கு தகுதி பாராம தருகிற ஈவு, பரிசு. அந்த ஈவு பெருகிக் கொண்டே இருக்கிறது. எப்படி பாவத்தினால மரணம் மனுஷனால சம்பாதிக்கப்பட்டதோ, இதுக்கு நேர்மாறா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவ கிருபை நமக்கு பரிசாக தரப்படுகிறது. மரணம் எந்த அளவு மக்களை ஆண்டு கொள்கிறதோ அந்த அளவுக்கு தேவ கிருபையும் எல்லாரையும் மூடிக்கொள்கிறது. அநேகம் பேர் அதிகமாய் பெருகி இருக்கிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45 49 வரை வாசித்து பாருங்க. அங்கே முதல் மனிதன் ஆதாமின் வழியாக வந்த பாவம், அந்த பாவத்தினால் மனுக்குலத்துக்கு உண்டான சாபம், இவைகளை பற்றியும் இதற்கு நேர்மாறாக எதிரடியாக இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற தேவ நீதியும் தேவ கிருபையும் அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. அந்தபடி முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்துமா ஆனான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானான். முதல் மனுஷனாகிய ஆதாம் மண்ணினால உருவாக்கப்பட்டு அவனிடத்தில் தேவன் தம்முடைய நாசியின் சுவாசத்தை ஊதின போது அவனுக்குள்ளே ஜீவனுள்ள ஆத்துமா வந்தது. அவன் ஜீவனுள்ள ஆத்துமானா, ஆனா அவன் மரணத்துக்கு பாத்திரனானா. 2வது ஆதாமாகிய கிறிஸ்து எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரு? உயிர்ப்பிக்கிற ஆவியாயிருக்கிறார். மரித்து போன மனுஷனை உயிரோடு எழுப்புகின்ற உயிர்ப்பிக்கும் ஆவியா இருக்கிறாரு. அடுத்த வசனம், ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முதல்ல உண்டானது ஆதாமின் மூலமா உண்டான ஜென்ம சுபாவமுள்ள சரீரம். பிந்தினதுதான் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற ஆவிக்குரிய சரீரம். அடுத்தது முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். 2வது மனுஷன் இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அவர் ஆண்டவர், உயிர்ப்பிக்கிறவர், ஜீவனை கொடுக்கிறவர், அவர் ஜீவாத்துமாவாக்குகின்றவர். அடுத்தது மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ, மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவர்களோ, வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. அடுத்த வசனம், மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வான். இயேசு கிறிஸ்துவையும் முந்தின ஆதாமையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இவ்வளவு காரியங்களை கொரிந்தியருக்கு பவுலப்போஸ்தலன் சொல்லி கொடுக்கிறாரு. முதல் மனுஷன் ஆதாம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டு மண்ணின் தெய்வ சாயலிலே படைக்கப்பட்டிருந்த போதும் அவன் பாவத்து நிமித்தமாக பாவ சாயலை தரித்து மண்ணுக்குரியவனா போனான்.
ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மீட்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளோ தெய்வ சாயலை தரித்து ஆவிக்குரிய சரீரம் உள்ளவர்களானோ. ஆகையினால்தான் ஒரு ஆள் இறந்து அவரை பூமியில் புதைக்கும் போது கடைசியாக சொல்லுகிறோம், அழிவுக்குரியதாகிது அழிவின்மையும், சாவுக்குரியதாகிது சாவாமையும் தரித்து கொள்ளும். அழிவுக்குரியதாகியது அழியாமையும், சாவுக்குரியதாகியது சாவாமையும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. மரணமே உன் ஜெயம் எங்கே? பாதாளமே உன் கொடுக்கு எங்கே? மரணத்தின் கொடுக்கு பாவம், பாவத்தின் வல்லமை நியாயப்பிரமாணம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படி சொல்லித்தான் ஒரு ஆளை பூமியில இறக்குறோம். ஆனால் இது எத்தனை பேருக்கு புரியுது என்பது எனக்கு தெரியாது. நான் ஆதாமின் சுவாபத்தின்படி மரணத்துக்கு பாத்திரமாய் இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு அவருடைய சாயலை உடையவனாய் இருக்கிறதுனால நான் மறுபடி உயிர்த்து வரும்போது இந்த மண்ணான சாயலை விட்டு ஆவிக்குரிய மேனியில் நான் உயிர்த்து வருவேன். இது என்னுடைய நிச்சயம். அழிவுக்குரிய இந்த தேகம் அழிஞ்சி மண்ணோடு மண்ணா போகும். ஆனால் ஆவிக்குரிய தேகம் இருக்கிறதே உயிர்த்து மகிமையிலே வெளியே வரும். எப்படி ஒரு கோதுமை மணியை பூமியில் போடும்போது ஒரு மேனியில் போடுகிறோம், அது முளைத்து வெளியே வரும்போது எவ்வளவு அழகான மேனியாக வெளியில் வருது பாருங்க. இதுபோலத்தான் நாம் கிறிஸ்துவுக்குள் ஒருவரை அடக்கம் பண்ணுகிறோம். ஆகையினால தான் கல்லறை நமக்கு நம்பிக்கையின் படுக்கை அறைகளாக மாறி இருக்கிறது. ஒரு ஆளை ஏதோ மரித்து போனாரு, எங்கேயோ வைத்து விட்டு வீட்டுக்கு வந்தோம் என்பதல்ல. அவரை படுக்கை அறையில் படுக்க வைத்து அவருடைய மகிமையான தேகத்தோடு அவர் உயிர்த்து வருகிற நாளை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். இயேசு ஆண்டவர் உயிரோடு வரும்போது எக்காலம் தொனிக்கும், மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் உயிர்த்து எழும்பி வருவாங்க. அது நம்முடைய விசுவாசம். அதைத்தான் இங்க சொல்லாரு. ஆதாமுக்குள் உண்டான மரணம், ஆதாமின் சாயலிலே, பாவ சாயலிலே நமக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு பாவ சாயல், இயேசு கிறிஸ்துவிலே நமக்கு கிடைத்திருக்கிற தேவ சாயல், ஆவிக்குரிய சாயல். அடுத்த வசனத்தில் என்ன சொல்லுகிறார் பாருங்க, 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மேலும் ஒருவன் பாவம் செய்தானால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாயிருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி வழங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறது. இங்க பவுல் அப்போஸ்தலன் பயன்படுத்துகிற வார்த்தை பெரப்டோமா, அதாவது தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட். ஒரு மனுஷன் பாவம் செய்ததுனால ஒரே பாவம் எல்லாரையும் மரணத்துக்கு ஏதுவாக்கி விட்டது. ஆனா இயேசு கிறிஸ்துவினால உண்டான கடவுளின் கிருபை வரம், கிருபையின் ஈவு அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாகும். அதாவது இயேசு கிறிஸ்துவின் மூலம் வெளிப்பட்ட தேவ கிருபை நாம் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிச்சு நம்மை நீதிமான்களாக்கி நம்மை ஆண்டவருக்கு முன்பாக நீதிமான்களாக நிலைநிறுத்தும். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் கிருபைக்கும் ஆதாமின் பாவத்துக்கும் வித்தியாசம்.
இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வெளிப்பட்ட தேவ கிருபை அநேக பாவங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. The trespass of one man brings physical death to the many. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிடைத்த கிருபையா அநேகம் பேரே அநேக பாவங்களிலிருந்து மன்னிக்கப்படுவதற்கு, மீட்பு பெறுவதற்கு, நீதிமான்களாவதற்கு ஏதுவாயிருக்கிறது. அப்படியானா ஆதாமனுடைய பாவத்தை விடவும் இயேசு கிறிஸ்துவினால் வந்த கிருபை வலிமையானது, மேன்மையானது. அடுத்தது சொல்லாரு 16ஆம் வசனம், மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால், 17ஆம் வசனம், அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. பவுலஸ்தலங்கி பயன்படுத்துகிற வார்த்தை கேட்டகிரிமா, அதாவது ஆக்கினை தீர்ப்பு. இதுக்கு நேர் மாறானது கேரிஸ்மா, அதாவது கிருபை. கிருபைக்கும் கடவுளுடைய தீர்ப்புக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம். ஒரு மனுஷன் பாவம் செய்ததினாலே எல்லா மனுஷர்களும் தேவனுடைய கோபாக்கினைக்கு ஆளாகி ஆக்கின தீர்ப்புக்கு ஏதுவானார்கள். பாவம் எல்லாரையும் ஆண்டு கொண்டது. நான் போன வாரமே சொன்னேன், பாவம் நாம விரும்பினாலும் விரும்பாமலும் நம்மை அறியாமலேயே ஆதாமின் மூலமாக நமக்குள்ள ஊடுருவி விட்டது. அது நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்பட்ட கிருபை நமக்குள்ள வந்து அந்த பாவத்தை மன்னித்து நமக்கு கிறிஸ்துவின் ஜீவனை தந்து நம்மை கிறிஸ்துவின் ஜீவனுக்குள்ளாக ஆளுகை செய்கிறது. ஆளுகை செய்கிறது. ஆங்கிலத்திலே பயன்படுத்துகிற வார்த்தை ரூல் ஓவர். எப்படி பாவத்தினாலே தேவ கோபாக்கினையின் தீர்ப்பு மனுக்குலத்துக்கு உண்டானதோ அதுபோலவே இயேசு கிறிஸ்துவினால் உண்டான தேவ கிருபை நம்மை கடவுளின் பிள்ளைகளாக்கி தேவ நீதியை உடையவர்களாக்கி நம்மை ஜீவனுள்ளவர்களாக, கிறிஸ்துவின் ஜீவனுள்ளவர்களாக, நித்திய ஜீவனுக்கு பாத்திரவான்களாக நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது. அடுத்த வசனம் சொல்லுகிறாரு, இயேசு கிறிஸ்து அல்லாமலும் ஒருவனுடைய ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. முதல்ல கிருபை எந்த அளவுக்கு நம்மை நீதிமான்கள் ஆக்குறதுன்னு சொல்லாரு. அடுத்த வசனத்துல சொல்லாரு, ஒரே நீதியினால எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையிலே ஏற்று தேவ கோபாக்கினையை நிறைவேற்றினதினால நம்முடைய இடத்துல நம்முடைய பாவங்களுக்காக இயேசு பலியானதினால நமக்கு உண்டான தேவ கோபாக்கின அவர் மேல விழுந்ததினால அவர் தேவனுடைய நீதியை உடையவராக அறிவிக்கப்பட்டார். அவர் நீதிமானாய் அறிவிக்கப்பட்டதினால அவரில் விசுவாசம் வைக்கிற நாம் அனைவரும் அவர் மூலமாக கடவுளுக்கும் நீதிமான்களாய் ஆக்கப்படுகிறோம். நம்முடைய புண்ணியம் அல்ல. அதை நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நம்முடைய பாவங்களை இயேசு கிறிஸ்து தம்மாலே சிலுவையில்
ஏற்றதினால, அவர் பாவத்தினால் உண்டாகிற தேவ கோபாக்கினையை நிறைவேற்றி முடித்ததினால தேவ நீதியை சம்பாதித்தார். அந்த நீதியை அவரை விசுவாசிப்பதன் மூலம் நான் பெற்றுக்கொள்கிறேன். ஒரே மனுஷன் பாவம் செய்ததினால மரணம் வந்தது. இப்போ ஒரே மனுஷனாகி இயேசு கிறிஸ்து எனக்காக கல்வாரியிலே பலியானதுனால நான் நீதிமானாக்கப்படுகிறேன். அடுத்த வசனத்தில் சொல்லுகிறாரு, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டார்கள். அடுத்த வசனம், மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுளின் கிருபை இந்த உலகத்துக்குள்ள வந்தது. பாவம் எந்த இடத்திலே பெருகுகிறதோ அந்த இடத்திலே கடவுள் அதிகமான கிருபையை அளிக்கலாம். காரணம், கடவுளின் கிருபை பாவத்தின் நிமித்தமாக அழிந்து போகிற மனுக்குலம் ஆண்டவருடைய கிருபையினால மீட்கப்பட்ட, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட அவருக்குள் நீதிமான்களாகி ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள வரணும். அதான் பவுல் கேட்கிறாரு, கிருபை பெருக்கும்படிக்கு பாவத்தில் நிலைத்திருப்போம் என்போமா? பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகிறது. அதனால நாம என்ன சொல்லக்கூடாது, ஆண்டவரே நான் 6 நாளும் பாவம் செய்வேன், 7ஆம் நாளில் கொண்டு வந்து உம்மிடத்தில் பாவத்தை தருவேன், நீர் எனக்கு கிருபை தரணும். அப்படித்தானே? பாவம் ஏன் பெருகிறதுன்னு கேட்டா கிருபை பெருகுது. ஒரு கிறிஸ்தவன் அல்லாதவர் ஒருவர் ஒரு சமயம் கேட்டாராம், எங்க தெய்வங்கள் எல்லாம் பாவம் செய்த உடனே அடிச்சு போடும், ஒரு வார்த்தை தப்பா பேசின உடனே வாயிலே அடிக்கும், அந்த கையை கூட அப்படி காட்டிட்டா கையிலே அடிக்கும். ஆனா உங்க தெய்வங்கள் அப்படி இல்லை. எவ்வளவு பாவம் செய்தாலும் ஆண்டவரே மன்னியும்னு செய்தோன்னா மன்னித்திரு. ஆகையினால தான் உங்களுக்கு பாவம் செய்கிறதே அவ்வளோ ஒன்றும் பெரிய காரியமா தோணல. ஏன் சொன்னாங்கன்னா, நாம துணிந்து பாவம் செய்ய காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலமா நமக்கு பாவ மன்னிப்பு இலவசம், கிருபை இலவசம். ஆனா ஒண்ணு, கிருபைக்கு ஒரு விலை இருக்கிறது. இயேசு கிறிஸ்து கல்வாரியில சிந்தின அவருடைய ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் அந்த கிருபைக்காக கொடுக்கப்பட்ட விலையாக இருக்கிறது. நமக்கு இலவசம், ஆனா அவரோ அவருடைய இரத்தத்தை சிந்திதான் இந்த கிருபையை உங்களுக்கும் எனக்கும் கொண்டு வந்தார். ஆகையினால் தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைத்திருப்போம் என்போமோ கூடாது. கிருபை பெருகிற இடத்துல, பாவம் பெருகிற இடத்துல தேவ கிருபை பெருகுவது உண்மைதான். ஆனா கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலைத்திருக்க ஒரு கிறிஸ்தவள் விரும்பவே கூடாது. கிருபைய மதித்து கிருபைக்கு பாத்திரமுழானவர்களாய் வாழ கற்றுக்கொள்ளணும். அதுதான் ஆண்டவர் ஒவ்வொரு கிறிஸ்தவனிடத்திலிருந்தும் மீட்கப்பட்ட கடவுளின் பிள்ளைகளிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு. அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவானது போல, ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொள்ளுகிறது. அந்த கிருபையினாலே நாம பரிசுத்தமாக்கப்படுகிறோம்.
பரிசுத்தமாக்குதல் நம்மை மகிமையான வாழ்வுக்கு வழிநடத்துகிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் ஆண்டு கொள்வோம் என்ற நிலைமைக்கு நம்மை உயர்த்துகிறது. மோசே நியாயப்பிரமாணம் இந்த இடத்திலே ஒத்துப்போகிறது. எப்படி? நியாயப்பிரமாணம் வந்த பிறகு பாவம் மீறுதல் பெருகினது. அந்த பாவம் பெருகின இடத்திலே கடவுளுடைய கிருபை பெருகினது. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. பவுல் தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறாரு. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். நம்முடைய மாம்ச பலவீனங்களில் ஆண்டவருடைய கிருபை நம்ம அதிகமாக பலப்படுத்தி நாம் ஆண்டவருக்காக வாழவும் ஆண்டவருக்காக சாட்சி பகரவும் நம்மை அதிகமாய் பலப்படுத்துகிறது. இந்த கிருபையை நம்முடைய வாழ்க்கையிலே சொந்தமாக்கினவர்களாக அந்த கிருபையை காத்து நடப்பதற்கு நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் பலப்படுத்தி காப்பதாக. ஆமென். செயலர் அவர்கள் ஒரு அறிவிப்புக்கு பிறகு 338வது பாடலை பாடுவோம். நாளை மாலை 5:30 மணிக்கு மூப்பர்கள் கூட்டம் நடைபெறும். மூப்பர்கள் தவறாமல் கலந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே அறிவித்தபடி வருகிற வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை ஆகிய நாட்களில் மாலை 6:30 மணிக்கு நம்முடைய சபையினுடைய நற்செய்தி விழாவும் சீர்திருத்தல் பெருவிழாவும் நடைபெறும். செய்தி அளிப்பவர் சகோதரர் காட்வின் மோசஸ் அவர்கள், சென்னை. அனைவரும் கலந்து கொள்ள இதன் வாயிலாக அன்போடு அழைக்கிறேன். மோட்ச வாழ்வை தருவேன் இதை பாராயோ என்ற பாடல் 338. மகனே உன்னை எனக்கு
கிருபையாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களை மன்னித்து உம்முடைய பிள்ளைகளாக்கி எங்கள் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் மறைத்து தேவ நீதிக்கு பாத்திரவான்களாக எங்களை மாற்றின கடவுளே, உமது மகா பெரிய அன்புக்காக கிருபைக்காக ஸ்தோத்திரம். அக்கிரமங்களினாலும் மீறுதல்களினாலும் மரித்து போன எங்களை கிறிஸ்துவோடு உயிரோடு எழும்ப பண்ணி நித்தியவாசிகளாக உம்முடைய மகனாக மகளாக மாற்றின தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாய் பெருகிற்று என்றே உம்முடைய கிருபையின் ஈவை குறித்து எங்களோடு பேசினேன். ஒரு மனுஷனுடைய பாவத்தினால பாவம் எல்லா மனுஷனையும் ஆண்டு கொண்டது போல பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவாகிய ஒரே மனுஷன் மூலமாக நாங்கள் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் ஆண்டு கொள்ளும்படியாக செய்தீரையா. கர்த்தாவே, இந்த நாளில் கேட்ட வசனங்களின்படி உமது கிருபையை பெற்றவர்களாய் மட்டுமல்ல, கிருபையை காத்து கொள்ளுகிறவர்களாக, கிருபைக்கு தகுதியுள்ள வாழ்க்கை வாழுகிறவர்களாக எங்களை ஆண்டவர் வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். படைத்த காணிக்கைகளை அங்கீகரியும் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. நல்ல தகப்பனே, வருகிற வெள்ளிக்கிழமை முதல் நடைபெறுகின்ற நற்செய்தி கூட்டங்களுக்காக, சீர்திருத்தல் பெருவிழாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, செய்தி அளிக்கிற உமது அடியா ஏற்ற நேரத்தில் வரவும், இயற்கையின் அனுகூலமான கால சூழல்களை இந்த நற்செய்தி கூட்டங்களின் போது தரவும், ஆண்டவரை இயற்கையை எங்களுக்கு சாதகமாக்கி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக மக்கள் இந்த நாகர்கோயில் பட்டணத்தில் இந்த நற்செய்தி கூட்டங்களினாலே தொடப்படவும் பயனடையவும் கிருபை தாரும். திருச்சபையின் எல்லா மக்களும் ஆண்டவரை இதன் கேட்டு பயனடைய கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனம் வல்லமையாக பிரசங்கிக்கப்படவும் மனம் திரும்புதல் உண்டாக கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். நல்ல கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட விஷக்காய்ச்சலினால பலவிதமான தொற்று வியாதிகளினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். பரவி வருகிற கொள்ளை நோய்களிலிருந்து, சீதோஷ்ண கஷ்டங்களிலிருந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுவிக்கும்படி ஜெபிக்கிறோம். பிரயாணங்களில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வெளியூர்களிலே வெளிநாடுகளில் இருந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபை நிர்வாகத்துக்காக, கிளை சங்கங்களுக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபையின் எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். நம்முடைய கிருபையும் இரக்கமும் பாதுகாப்பும் ஒவ்வொருவரோடும் இருக்கட்டும் ஐயா. தெய்வ சமாதானம் ஒவ்வொருவரோடும் தங்கும்படியா ஜெபிக்கிறேன். குற்றங்கள், குறைகள், பாவங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு மன்னித்து தாரும். ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய எங்கள் ஆகாரத்தை இன்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மைமையும் என்றென்றைக்கும் உடைகளே. ஆமேன். கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கர்த்தரை ஸ்தோத்திரே. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். சமாதானத்தோடு கடந்து செல்வான். சமாதானத்தின் கடவுள் உங்கள் அனைவரோடும் தங்கியிருப்பாராக. ஆமேன்.